கிட்ட 30,000 இருக்கு. நான் மந்த்லி எதுல போய் சேவ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க எதை ரெஃபர் பண்ணுவீங்க? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸட் டெபாசிட்? எனக்கு என்ன சூட் ஆகும் டிஃப்ரெண்ட் எல்லாருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒருத்தர் வந்து வராருன்னா அவரோட பேசிக் டீடைல்ஸ் நாங்க வாங்கிட்டு அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் ரெக்கமெண்டே பண்ணுவோம். ஒரு யங்ஸ்டர் இருக்காருன்னா கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ல போகலாம். யங்ஸ்டர் இப்போதான் கரியர் ஸ்டார்ட் பண்றாரு, ஹி கேன் ஷியோர்லி டேக் ரிஸ்க். அதே ஒரு 80 வயசு ஆள் வந்தாருன்னா ரிஸ்க் எடுக்கலாமா? மேபி எஸ், மேபி நோ. இப்போ பேங்க்ஸ் க்ளோஸ் ஆனது பார்த்துருக்கீங்களா? இந்தியாலையும் வேர்ல்டுலையும் எல்லா இதுலையும் பேங்க்ஸ் க்ளோஸ் ஆனது பார்த்துருக்கீங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், ஜிடிபி குளோபல் ட்ரஸ்ட் பேங்க் ஒன்று இருந்தது, நிறைய ரத்னாகர் பேங்க் ஒன்று இருந்தது, அது வந்து க்ளோஸ் பண்ணாங்க. நிறைய பேங்க்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி சொல்லுங்களேன் க்ளோஸ் ஆனது. ஒன்று கூட இல்லை. ஆக்சுவலா எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்க அட்லீஸ்ட் அதுக்கு வந்து 5 to 7 இயர்ஸ் கொடுக்கணும். இன்னைக்கு சார் மார்க்கெட் அப்ல இருக்கு, இன்னைக்கு டவுன்ல இருக்கு, இன்னைக்கு வந்து மேல போலாமா கீழே போலாமா நினைச்சிட்டு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலன்னா ஸ்டார்ட் பண்ணவே மாட்டீங்க. அப்ல இருக்கோ டவுன்ல இருக்கோ 7 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. இப்ப நிறைய பேருக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கு, என்ன அப்படின்னா என்ன காசு வந்தாலும் அதுக்கு நமக்கு ஒரு செலவு இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ சேவிங்ஸோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியோ பெரிய தாட்ஸ் யாருக்குமே இல்லை. அப்படின்றப்ப இப்போ நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 30,000 இருக்குது. நான் மந்த்லி எதில் போய் சேவ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எதை ரெஃபர் பண்ணுவீங்க? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸட் டெபாசிட்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். ஓகே. இப்போ நான் இந்த டிஷர்ட் போட்டிருக்கேன்னா என் மேலே நல்லா இருக்கலாம், ஓகே, வேற ஒருத்தர் போட்டால் நல்லா இருக்காது. மேபி ரைட், சைஸும் மாறும், கலரும் மாறும், எல்லாமே மாறும். ரைட். ஸோ ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட் ஆல். ஓகே. ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஜெனரலாக வந்து ஒருத்தர் வராருன்னா அவரோட ஃபுல்லாக அவரை பற்றி முதல்ல தெரிஞ்சுப்போம். இட்ஸ் லைக் கோயிங் டு டாக்டர் கிட்ட போயிட்டு சார் தலைவலி இருக்கு, ஓகே தலைவலி இருக்கா, குரோசின் எடுத்துக்கோ. டாக்டர் வயிறு வலி இருக்கு, வயிறு வலியா, குரோசின் எடுத்துக்கோ. ஃபீவரா, ஓகே குரோசின் எடுத்துக்கோ. அப்படின்னு அந்த மாதிரி டாக்டராக இருந்தா ஸோ அந்த குரோசின் வந்து எல்லாருக்கும் சூட் ஆகாது. ரைட். அதே வந்து டாக்டர் இல்லை, ஓகே வயிறு வலியா, நீ இந்த டெஸ்ட் போய் பண்ணு, அதுக்கப்புறம் வந்து எந்த மாத்திரை உனக்கு வந்து சூட் ஆகும்னு நான் சொல்றேன். தலைவலி வந்துட்டே இருக்கா, போய் முதல்ல கண்ணை டெஸ்ட் பண்ணு, மேபி அதான் இருக்கலாம். அந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணி உங்களை வந்து மெடிசின் கொடுத்தா நல்ல டாக்டர். ஸோ நான் வந்து இதுல போடலான்னு கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது உங்களுக்கு என்ன சூட் ஆகும், எனக்கு என்ன சூட் ஆகும். டிஃப்ரெண்ட் எல்லாருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து வராருன்னா அவரோட பேசிக் டீடைல்ஸ் நாங்கள் வாங்கிட்டு அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் ரெக்கமெண்டே பண்ணுவோம். ஆனா ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு, சில்வர், எஃப்டிஸ், ரியல் எஸ்டேட் நிறைய இருக்கு. ஓகே. இப்போ ப்ராப்பரா இப்போ நீங்க நிறைய வீடியோஸ் போட்டிருந்தீங்க. இப்போ நிறைய வீடியோஸ்ல யூடியூப்ஸ்லயுமே நான் பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 1 crore உங்களோட டார்கெட் வந்து 1 crore அப்படின்னா அதுக்கு நீங்க எந்த மாதிரி பிளானிங் வந்து எடுத்துக்கலாம்? ஸோ அகைன் டிபெண்ட்ஸ் ஆன் ஏஜ். ஒரு யங்ஸ்டர் இருக்காருன்னா கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ல போகலாம். ஓகே. யங்ஸ்டர் இப்போதான் கரியர் ஸ்டார்ட் பண்றாரு, ஓகே, ஹி கேன் ஷியோர்லி டேக் ரிஸ்க். அதே ஒரு 80 வயசு ஆள் வந்தாருன்னா ரிஸ்க் எடுக்கலாமா? மேபி எஸ், மேபி நோ. 50-50. ரைட். ஆனா ஒரு யங்ஸ்டர் வரனா கண்டிப்பா ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட வந்து இன்னும் நெக்ஸ்ட் 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் ஒர்க்கிங் ஏஜ் இருக்கு. அவர் வந்து டைம் கொடுக்கலாம். வித் டைம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஷியோரா வந்து உங்களுக்கு அதிகமா ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ யங்ஸ்டர் தான் பண்ணலாம் இமீடியட்டா. ஒரு மிடில் ஏஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது. இல்லை சார் அடுத்த வருஷம் வந்து என் பையனோட கல்யாணம், டாட்டரோட கல்யாணம், அந்த மாதிரி ஏதோ இருக்குன்னா நீங்க வந்து அந்த அமௌண்ட்ல ரிஸ்க் எடுக்க முடியாது. அவருக்கு வந்து மேபி எப்படியே பெட்டரா இருக்கலாம். ஸோ அதனால தான் சொன்னேன் ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட் ஆல். ஆனா ஒரு யங்ஸ்டர்னா டெஃபினெட்லி ரிஸ்க் ஷுவரா அதிகமாகவே எடுக்கலாம். ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி நிறைய பேருக்கு, அதாவது காமன் பீப்புள்ஸா இருக்கவங்களுக்கு பெருசா தெரியறது இல்லை. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே வந்து ஒரு ஃபேக், அதுல வந்து நிறைய லாஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு அந்த வியூ இருக்குல்ல, அது எதனால வருது? அந்த வியூ எதனால வருதுன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேள்வி கேட்டீங்களா 1 crore டார்கெட். எஸ். இதுக்குன்னா 1 crore உங்ககிட்ட இருந்தா யூ ஆர் இன் டாப் 5% ஆஃப் இந்தியன்ஸ். ரைட். ஸோ அதே வந்து ஒரு ஆஸ்பிரேஷன், ஒரு ட்ரீம்னு சொல்லலாம். என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேமரா எடுத்துட்டு போயிட்டு ரோட்ல வந்து உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குன்னு கேட்டீங்கன்னா மேபி அவுட் ஆஃப் 100 80-90 வேல்ஸே இல்லை கண்டிப்பா சொல்லுவாங்க. ரைட். ஸோ 1 crore இட் செல்ஃப் இஸ் ஏ ஆஸ்பிரேஷன். 1 crore வந்து ஆக்சுவலா இன்னைக்கு டேட்ல வந்து பெரிய விஷயமே இல்லை. இட் இஸ் நாட் பெரிய அமௌண்ட். ஒரு சாதாரண ஒரு ஃபிளாட் வாங்க போனாலே உங்களுக்கு 1 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து தேவைப்படும். ரைட். ஆனா மேபி நீங்க டாப் 5 to 7% இந்தியன்ஸ்ல இருப்பீங்க 1 கோடி ரூபாய் வச்சாலே. ஓகே. ரைட்.
ஸோ அதுக்காக 1 crore எல்லாரும் அண்ட் ப்ளஸ் இது வந்து ஒரு ஃபேன்சி நம்பர் ஃபர்ஸ்ட் 7 digits இல்லை அது 1 crore. ஸோ அதனால வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. செகண்ட் என்ன கேட்டீங்க? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நீங்கள் வந்து எனி இன்வெஸ்டர், ஓகே ஓகே, இப்போ பேங்க்ஸ் க்ளோஸ் ஆனது பார்த்துருக்கீங்களா? இந்தியாலையும் வேர்ல்டுலையும் இல்ல. எல்லா இதுலேயும் பேங்க்ஸ் க்ளோஸ் ஆனது பார்த்துருக்கீங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஜிடிபி, குளோபல் ட்ரஸ்ட் பேங்க் ஒன்று இருந்தது, நிறைய ரத்னாகர் பேங்க்னு ஒன்று இருந்தது, அது வந்து க்ளோஸ் பண்ணாங்க. ஓகே. நிறைய பேங்க்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி சொல்லுங்களேன் க்ளோஸ் ஆனது. ஒன்று கூட இல்லை ஆக்சுவலாக. ஓகே. மர்ஜர் அக்விசிஷன் ஆகலாம். ஏ கம்பெனி பி கம்பெனி மர்ஜ் ஆகலாம். ஏபி கம்பெனியை மாறலாம், இல்லைன்னா ஏ வந்து பி வாங்கிடுச்சுன்னா பி கம்பெனியை மாறலாம். அந்த மர்ஜர் அக்விசிஷன் வேறு, அது க்ளோஸ் ஆனது இல்லை. பேங்க்ஸில் வந்து பேங்க்ஸே க்ளோஸ் ஆயிருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு க்ளோஸ் ஆனது இல்லை ஃபஸ்ட்டு. ஓகே. செகண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வரீங்கன்னா இட் இஸ் லாங் டேர்ம். ஓகே. அதுதான் நாங்கள் வந்து முதல்ல ஸ்டார்டிங்லேயே சொல்லுவோம், ஒரு 5-7 வருஷத்துக்கு நீங்கள் வந்து உள்ளே வாங்க. ஓகே, வந்தீங்கன்னா ஷுவராக யூ வில் மேக் மணி. எதுக்குன்னா எஃப்டி மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போகாது. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இப்படி தான் போகும், ரோலர் கோஸ்டர் மாதிரி. ஸோ அது அப்பு டவுனு சுற்றி கித்தி அந்த எங்கே வரணுமோ திரும்பி வந்துடும். ரைட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு பாம்பு மாதிரி. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போகாது. யார் வந்து லாங் டேர்முக்கு ஸ்டே பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து சம்பாதிச்சு வெளியே வந்திருக்காங்க. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ அது வந்து ஃபேக் இல்லை. எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2008 கிரைசிஸ். ஓகே, 2008 கிரைசிஸ் வந்து 21,200 சம்திங்கில் இருந்தது, 200-400 சம்திங்கில் இருந்தது. ஓகே, அப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தா, ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் சொல்கிறேன், நிறைய பேருக்கு வந்து மேபி தெரியாது, நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். சப்ரைம் கிரைசிஸ் சொன்னாங்க. அது 2008 வந்து சென்செக்ஸ் வந்து 21,214 எங்கே இருந்தது. 2008 இதே வந்து 7,500. 66% ட்ராப். 10 லட்ச ரூபாய் போட்டுட்டு இருந்தா உங்களோட அன்னைக்கு வேல்யூ வந்து வெறும் 3,50,000 இருந்திருக்கும் 10 மாசத்துல. ஓகே, இப்போ இல்ல இதெல்லாம் ஃபேக்கு ரிஸ்க்கு. ஏன்னா அது வந்து எதுக்கு சொல்றேன், அந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்றேன்னா, பிக்கஸ்ட் ஃபால், அது பிக்கஸ்ட் கிரைசிஸ். ஓகே, இந்த ஈரான் வார் எல்லாம் கிரைசிஸே இல்லை ஆக்சுவலா, சின்ன கிரைசிஸ். அது வந்து பெரிய கிரைசிஸ். ஸோ 65% ட்ராப். இப்போ யார் வந்து இது ஃபேக்கு முடியாது பயந்துட்டு வெளியே ஓடிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து 7,500 அவங்க ஸ்டோரி ஃபினிஷ்ட். ஓகே, அதுக்கப்புறமா மார்க்கெட் அகைன் ஸ்டார்டட் கோயிங் அப். இன்னைக்கு எங்கே இருக்கு? இன்னைக்கு வந்து நம்ம 72ல இருக்கோம். அதே 7,500 has become almost 10 times. இந்த ஈரான் ஃபால்க்கு அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி 84ல இருந்தது. ஸோ இப்போ 84ல இருந்து 72 வரும்போது நிறைய பேர் பயந்துட்டு வெளியே ஓடுவாங்க. 3 years கழிச்சு இந்த வீடியோ வந்து திரும்பி ப்ளே பண்ணுங்க. அந்த 72 மேபி 1 lakhல இருக்கலாம், 84 கிராஸ் பண்ணி. ஸோ நீங்கள் வந்து யார் பயந்துட்டு வெளியே ஓடுறானோ ஃபேக்குன்னு சொல்லி யூ வில் ரிக்ரெட். ஸோ உங்களோட நான் ஸ்டார்டிங்கில் சொன்னல அந்த டிசிப்ளின் உங்களுக்குள்ளே இருக்கணும். லாங் டேர்ம்குள்ளே வந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம் அட் ஆல். இன்னைக்கு போட்டு லாட்ரி இது வந்து எவ்ரி இயர் நான் வந்து டபுள் பண்ணிடலாம் பணம் அந்த மாதிரி நினச்சிட்டு உள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பாக லாட்ரியில் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. ஓகே, நம்ம அந்த 1 crore டார்கெட் பற்றி பேசணும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து யங் ஏஜ்லேயே ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்க. இப்போ யங் ஏஜ்னா ஒரு 20-25க்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணால் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும்? சரி, யங் ஏஜில் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை, என்னைக்கு உங்ககிட்ட பணம் இருக்கோ அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்தது இல்லை, ஆமாம், வயசு 18, இங்கே தான் வேலை பண்ணுது, 18 ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ சொல்லுங்க, இப்போ யார் யார் வந்து மேபி 38 காரங்க கூட பார்த்துட்டு இருப்பாங்க, 18ல அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ யங் ஏஜ்னு எதுவுமே இல்லை. இப்போ வாரன் பஃபெட் சொல்லுவார், நான் வந்து 14ல ஸ்டார்ட் பண்ணேன், டூ லேட் அவர் சொல்றாரு. 14 is too late அவர் சொல்றாரு. ஓகே, அஃப்கோர்ஸ் இவ்வளோ சம்பாதிச்சா அவர் என்ன சொன்னாரோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். 14ல மேபி காசு இருக்காது அவர்கிட்ட. ஆனால் ஒரு 18-20ல கூட நீங்கள் வந்து என்னைக்கு வந்து நீங்கள் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, ரைட், என்னைக்கு வந்து உங்ககிட்ட ரெவென்யூ, இப்போ இந்த யூடியூப் சேனல் வந்து உங்ககிட்ட ரெவென்யூ வந்தால் அட்லீஸ்ட் ஒரு போர்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். ஓகே, ரைட். ஸோ அது வந்து யங்கோ ஓல்டோ இல்லை, என்னைக்கு வந்து காசு இருக்கோ அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, அண்ட் நான் சொன்ன மாதிரி எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் அட்லீஸ்ட் அதுக்கு வந்து 5 to 7 years கொடுக்கணும். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ. ஸோ இன்றைக்கி சார் மார்க்கெட் அப்பில் இருக்குது, இன்றைக்கி டவுனில் இருக்குது, இன்றைக்கி வந்து மேலே போகலாமா கீழே போகலாமா நினச்சிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலன்னா ஸ்டார்ட் பண்ணவே மாட்டீங்க. அப்பில் இருக்கோ டவுனில் இருக்கோ 7 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து என்னென்ன மாதிரியான ஃபண்ட்ஸ் இருக்குது? நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னா எவ்வளோ அமௌண்ட்டில் இருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம்?
ஸ்டார்டிங்கில் சொன்னால் ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட் ஆல். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து மேபி இன்னைக்கு 6,000 ஸ்கீம்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஓப்பன் எண்டட் கொஸ்டின். எதில் ஸ்டார்ட் பண்ணணும், எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணணும், உங்ககிட்ட இல்ல நான் இப்போ ஒரு 1 lakh தம் ரூல் சாரி. சொல்கிறேன். ஒரு தம் ரூல் சொல்கிறேன். ஓகே. உங்களோட இன்கம் எவ்வளோ இருக்கோ ம். அது 10,000 ரூபாவா இருக்கலாம், 50,000 இருக்கலாம், 1,00,000 ரூபாவா இருக்கலாம், ஜாஸ்தி கூட இருக்கலாம். Okay. ஓகே. அதோட மினிமம் 30% ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பர். 10,000 ரூபாய் இருந்தால் இது வந்து தம் ரூல். ஓகே. எல்லாருக்கும் சேமாக ஃபிட் ஆகாது திரும்பி. ஓகே. பட் அட்லீஸ்ட் இது வந்து அட்லீஸ்ட் மினிமம். Okay. ஒருத்தர் வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, ஸோ 10,000 ரூபாய் இருந்தால் 3,000 ரூபாய் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 50,000 ரூபாய் இருக்கா அட்லீஸ்ட் 15,000 பர் மந்த் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. 1,00,000 ரூபாய் சேலரியா 30,000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 லட்ச ரூபாய் 3 லட்ச ரூபாய் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. என்கிட்ட வந்து மந்த்லி 15 lakhs போடுறவங்க கூட இருக்காங்க. மந்த்லி Okay. வெறும் 1,000 ரூபாய் பண்றவங்க கூட இருக்காங்க. ஓகே. ஸோ ரேஞ்ச் வந்து நீங்க பார்க்கலாம் உங்க இன்கம் பொறுத்து. இப்போ நீங்க வந்து சொல்லலாம் சார் 30 தான் மினிமமா. 30 மினிமம், Okay. மேக்ஸிமம் இல்லை. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கார், எக்ஸாம்பிள் சொல்றேன். கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காரு, 1,50,000 லட்ச ரூபாய் சேலரி. ம். 1,50,000 லட்ச ரூபாயில வந்து வீடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, டிரைவர் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சே செலவு எல்லாமே கவர்மெண்ட். இது அவருக்கு வந்து பர்சனல் செலவு எதுவுமே இல்லை. பர்சனல் செலவு வேணும், அவரோட துணி ப்ளஸ் மேபி படம் போகிறதுக்கு, அது மேபி 1,50,000 லட்ச ரூபாயில் வேற 20,000 ரூபாய் தான் பர்சனல் செலவு. ஓகே. அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்? 1,00,000 லட்ச ரூபா வேற 30% பண்ணணுமா? இல்லை, அட்லீஸ்ட் 1 lakh பண்ணுங்க. நீங்கள் 1 lakh கூட Wow. பண்ணலாம். ஓகே. ஸோ டிபெண்டிங் உங்களோட கெப்பாசிட்டி எவ்வளோ உங்களால் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். ரைட். ம். ஸோ அப்படி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஃபண்டு அதெல்லாம் உங்கள் ஏஜ் பொறுத்து இருக்கும். அது வந்து உங்கள் Okay. அட்வைசர் கிட்ட கேட்கறது பெட்டர். ஓகே சார். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 50K வாங்குறேன் அப்படின்னா, நான் வந்து 30% நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இப்போ ஒரு 25 ஏஜ் ஆகுது. ஸோ ஒரு 50% நான் சாரி நீங்கள் சொன்ன மாதிரி 30% நான் வந்து 50Kலேருந்து எடுத்து வைக்கிறேன்னா 1 crore அந்த டார்கெட்டை நான் எப்போ ரீச் பண்ணுவேன்? 25 ஏஜ்ல வந்து நீங்கள் வந்து 30,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? எவ்வளோ சொன்னீங்க? 30,000. 50Kல 30%. 15,000. ஸோ இயர்லி வந்து அரௌண்ட் 1,80,000. ஓகே. ரைட். மேபி நீங்கள் வந்து 1 crore வெரி ரஃப் எஸ்டிமேட் சொல்கிறேன். மேபி ஒரு 15 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. வாவ் சூப்பர். ஸோ இயர்லி 1,80,000. 10 இயர்ஸ்ல நீங்கள் 18 lakhs போட்டிருப்பீங்க. ம். 15 இயர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 24 lakhs போட்டிருப்பீங்க. ஆமாம், ஒரு 15 to 20 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் 1 crore வந்து பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்கும்.